பிஜேபியை கணிசமாக குறைச்சிப்பாங்க. ரொம்ப முக்கியமாக காங்கிரஸை கூட்டணியிலேருந்து கட்டுவாங்க. மோடி விரும்புறது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், ஆன்டி பிஜேபி பண்ணுங்கள், அதான் தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் கொடுக்கும், தாராளமாக பண்ணுங்கள். காங்கிரஸை கைட்டிட்டு தனியாக பண்ணுங்கள். மம்தா பானர்ஜி மோடிக்கு பிடிக்கும், இது மோடி ரசிப்பார், பிஜேபி ரசிக்கும். அப்போ இல்லைங்க, காங்கிரஸ் திமுகவோட இல்லைன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனங்கள், அதில் எந்த சந்தேகமும் வேணாங்க. அவங்க ஏதோ விஜய் ஜோக்கா சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் யாரும் போயிடாதீங்க, கப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க உங்களுக்கு. இன்றைக்கி ஓபிஎஸ் கதெல்லாம் அதானே, யார் வந்தாலும் நாங்கள் திமுகவில் சேர்த்து போன்றது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுது. 5000 ரூபாய் கொடுக்குறது திமுகவோட பலவீனம் தான். அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லாவே தெரியுது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏடிஎம்கே டிஎம்கேல யாராவது ஒரு எம்எல்ஏ கிட்ட பர்சனலாக நீங்கள் பேசி பார்க்கும்போது ஆஃப் த ரெக்கார்டு அவங்க வந்து பயப்படுறது ஒரே ஒரு ஃபேக்டருக்கு தான், விஜய் ஃபேக்டருக்கு தான். வயிற்றில் புளியை கரைக்குது ரெண்டு சைடுமே. ஏன்னா ஜெயிக்கிற வாய்ப்புள்ளவங்க இவங்க 2 பேர் தான், டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. எம்எல்ஏஸ், சிட்டிங் எம்எல்ஏஸ் ஆர் பொட்டன்ஷியல் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசினீங்கன்னா புலம்பி தள்ளிடுவாங்க, கதறிடுவாங்க. விஜய் ஃபேக்டர் அவங்கள வந்து உழுக்குது போட்டு. ஏன்னா ஓட் பேங்க் உடையிறத அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. ஒவ்வொரு அதிமுக காரனும் ஒவ்வொரு திமுக காரனும் எம்எல்ஏவாக வர வாய்ப்பு இருக்க, எம்எல்ஏவாக இருக்கிற, மாவட்ட செயலாளராக இருக்கிற, சீட்டு கிடைக்க வாய்ப்புள்ள ஒவ்வொரு திமுக காரனும் ஒரு அண்ணா திமுக காரனும் விஜய் ஃபேக்டர் அவனை நடுங்க வைக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், அவங்க நாங்கள் விஜய்க்கு போடுவோன்றாங்க. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸுங்க, விமன் ஆர் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஓட் ஃபார் விஜய். இந்த ஃபேக்டர் வந்து